பெரிய அளவில் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய மாநில தலைவரின் தலைமை. அவர் நிறைய மீட்டிங் போட்டு எல்லாரும் பெரிய அளவில் கலந்துக்கணும்னு சொன்னார். அவரும் மாணவர் அணியிலிருந்தே அமைப்பு ரீதியாக கீழே இருந்து வந்ததுனால அமைப்பு ரீதியாக ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அமைப்பு ரீதியாக வலுப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தோம். கடந்த 10 மாதத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 75,032 பூத்தில், அதுக்கு முன்னாடி 68 இருந்தது, இப்போதைக்கு 75,032 பூத்தில் கிட்டத்தட்ட 5,40,000 பேரை நாங்கள் இது வரைக்கும் அதில் பூத் கமிட்டிஸில் வச்சுருக்கோம். அவங்க அத்தனை பேருமே உழைக்கிறதுக்கு மிகவும் தயாராகி இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 18,300 தெருமுனை கூட்டங்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாக பெரிய அளவில் நடைபெற்றது எங்களுடைய 55,000 பூத்துகளில். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் கண்கூடாக நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் ஓரிடம் 2 இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சியினர் பெரிய அளவில் கலந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் கண்டுகொண்டு பார்த்திருப்பீர்கள். திமுகவுடைய நேர்காணல் இன்னைக்கு அறிவாலயத்தில் தொடங்கி போயிருக்கு. காலையில சிபிஐக்கு 5 தொகுதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கடந்த முறையை விட ஒரு தொகுதி கம்மியா பண்ணியிருக்காங்க. அவங்க நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றி பேசக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் திமுக மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி அவருடைய தோழமை கட்சிகளை அடிமையாக நடத்துகிறது என்று குற்றம் சாட்டுகின்றனர். நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்மளுடைய மதிமுக இதற்கு முன்னாடி 4 சீட்லேயோ எத்தனையோ சீட்டு நின்றுந்தாங்க. இந்த தடவையும் அவங்களுக்கு 4 சீட் கொடுத்துருக்காங்க. 4 சீட் கொடுத்துருந்தாலும் 3 சீட் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். கிட்டத்தட்ட மதிமுகங்கிற கட்சியை திமுக தலைமை அழித்து விட்டது. எங்களுக்கு எதிர்க்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்ட்டு வைகோ அவர்கள் கட்சியை அழித்து விட்டு அவரை கிட்டத்தட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தி விட்டது. அவருடைய பையன் எப்பயுமே எங்கள் சின்னம் எங்களுக்கு தனி சின்னம் சொல்லுவார். அவருக்கு இப்போ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு தனி சின்னம் கொடுக்குற மாதிரி நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவர் ஒத்த சீட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 22 வருஷமா டிஎம்டிகேங்கிற கட்சி திமுகவை திட்டிகிட்டே இருந்தாங்க. அதே 22 வருஷமா விசிகேங்கிற கட்சி இவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் 22 வருஷமா இருந்த டிஎம்டிகேக்கு ஒரு ராஜ்யசபாவும் 10 சீட்டு கொடுக்கறதா பேசுறாங்க, 10 சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இதே விசிகே என்ன பண்ண போறாங்கன்னா, கம்மியான சீட்டு கொடுத்து அதுலேயும் 3-4 சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்பாங்க. அவங்களுடைய கூட நிற்கிறவங்க மேலேயே நம்பிக்கை இல்லாமல் உதயசூரியத்தில் நிற்க வைத்து அவங்க கூட இருக்கிற தோழமை கட்சிகளை அவங்க தான் அழிக்கிறாங்க என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. நாளை வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை இரவு நாளை மறுநாள் எடப்பாடி அவர்களை சந்திச்சு இந்த தொகுதி பங்கீடு ஆல்ரெடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒப்பந்தம் கையில் தர வாய்ப்பு இருக்குன்னா எங்களுக்கு அபிஷியலா எதுவும் தெரியாதுங்க. ஆனா எந்த நேரத்திலையும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருமே அவரவர்களுடைய வேலைகளை மிகவும் கடுமையாகவும் மிகவும் இன்வால்மெண்டோடையும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அவர்கள் எப்போதெல்லாம் தலைவர்கள் வருவார்களோ அப்போது தலைவர்கள் அளவில் இந்த பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு உள்ளது. நீங்க எதிர்பார்த்த தொகுதி உங்களுக்கு கிடைக்காது. காங்கிரஸ் இதெல்லாம் சொல்றீங்க. அதிமுக கூட்டணியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இந்த திமுக என்கிற குடும்ப கட்சியை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதுதான் முழு நோக்கமே தவிர இங்க தலைமை என்டிஏவுடைய தலைமை மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்களிடம் இருக்கிறது. அவரும் எங்கள் லீடர்ஸும் சேர்ந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக சீட் ஷேரிங் நடத்தப்படும். ரொம்ப திருப்திகரமா இருக்கும். நாங்களோ எங்க கூட இருக்கிற டிஎம்டிகே எங்களுடைய பிஎம்கேவோ இல்ல அமமுகவோ யாருமே இவ்வளவுதான் வேணும் அவ்வளவுதான் வேணும்னு எந்த டிமாண்டும் இல்லை. எங்க அனைவருக்குமே என்டிஏ கவர்மெண்ட் எடப்பாடி அண்ணன் தலைமையில் அமைய வேண்டும் என்பது மட்டும் ஒரே குறிக்கோளோடு இருப்பதால் சீட்டுகளை பற்றி எந்த விதமான கவலைகளும் எங்களுக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியில இருக்கு. அந்த கட்சிக்கும் கடந்த தேர்தலை பொறுத்தளவு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் இப்போ ஒதுக்கப்படாதுன்னு சொல்லுது. இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை இன்னும் இழுபறியாக போயிட்டு இல்ல. என்னுடைய ஒரே கேள்வி, திமுகவுக்கு 22 வருஷமா அவங்களை திட்டிட்டு இருந்த
டிஎம்டிகேக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறீங்க. 22 வருஷமா உங்க கூடவே இருக்கிற விசிகேக்கு ஏன் கம்மியான சீட்டை ஒதுக்கி அவங்கள வந்து இன்னமும் அதுலேயும் பாதி தொகுதிக்கு மேலே உதயசூரியன் சின்னத்தை நிற்க வைக்கிறதுல உங்களுக்கு என்ன, எப்படி அது வந்து உங்கள் கூட இருக்க தோழமை கட்சிகளுக்கு மேலேயே அவர்கள் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் உங்கள் சின்னத்தை நிற்க வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. திருமாவளவன் வந்து இந்த நேரத்துல வேற முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. திருமாவளவனுக்கு திமுக தவிர எங்கேயும் வெளியில போக முடியாது அப்படிங்கிறதுனால திமுக தலைமை அவருக்கு நெருக்கடில வந்து அப்படிப்பட்ட ஒரு லீடர் கிடையாது. அவர் வந்து பதவிக்காக மட்டும் ஆசைப்படுற லீடர் கிடையாது. அவர் ஒரு பெரிய லீடர், கிட்டத்தட்ட 25-30 வருஷமா தமிழக அரசியலில் இருக்காரு. பெரிய மதிக்கத்தக்க லீடர். அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே இது வரைக்கும் பர்சனலா சொல்ல முடியாத ஒரு லீடர். அவர் ஏன் இப்படி வந்து திமுக கிட்ட வந்து அவர் முதல்ல பிஜேபி தலைமையில தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆனாரு. அப்படி இருக்கிற அவர் வந்து எதனால வந்து திமுக கிட்ட இப்படி ஒரு தான் மட்டுமல்லாமல் தன் கட்சியே மொத்தமாக கீழே இறக்குறாருங்கிறது எங்களுக்கு புரியல. டிஎம்டிகே வந்து இவங்களை விட ரொம்ப ரொம்ப ஓட்டு சதவீதத்திலையும் சரி எல்லா விதத்திலையும் குறைந்த கட்சி. லாயல்ட்டியில அவங்க 22 வருஷமா அவங்களோட இருந்த கட்சி. அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய திமுக வந்து உங்களை நடத்துறது வந்து மனசு கஷ்டமா இருக்குங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பியூஷ் கோயல் அடுத்த முறை தமிழகம் வரும்பொழுது உடன்பாடு எட்டப்படும், கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாங்க. இன்னும் 45 நாட்கள் தான் இருக்கு. அடுத்த வர ஒவ்வொரு நாளுமே வந்து நல்ல செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ நேற்று ஆதவர்ஜன் அவர் கருத்து சொல்லியிருக்காரு. நிறைய ஆஃபர் எங்களுக்கு பண்ணாங்க, முதலமைச்சர் பதவியெல்லாம் தரேனாங்க, 50க்கு 50 ஷீட் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது பாஜக தான் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக தான் அவ்வளவு ஆஃபர் பண்ண தயாரா இருந்துச்சு விஜய்க்கு. முதலமைச்சர் பதவி கூட 2 வருஷம் வாங்கி தரணும்னா ஆஃபர் பண்ணதா சொல்றாரு. அப்படி பாஜக சொல்ல திமுக கூட இருக்கலாம், எதுன்னு அவர் சொல்லல. ஏதோ ஒரு கட்சி ஆஃபர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்து எங்களுக்கு தெரிஞ்சு பாஜகவோ இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அப்படி ஒரு ஆஃபர் பண்ணல. பவன் கல்யாணம் மூலம் வந்து பாஜக பெரிய முயற்சிகள் எடுத்ததா சொன்னாங்க. எல்லாமே ஒரு எலெக்ஷன் தேர்தல் வரும்போது யூகங்கள் வந்து ஏகப்பட்டது நடக்கும். எந்த யூகங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து நேரடியா பதில் சொல்ல முடியாது. சிபிஐ விசாரணை மூலம் வந்து விஜய்க்கு ஒரு நெருக்கடியை பாஜக உண்டு செய்ய பாக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. 2Gல அப்ப வந்து கனிமொழிக்கும் ராஜாக்கும் திமுகக்கும் அப்ப இருந்த சிபிஐ வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்தது, அவங்க அழுத்தம் கொடுத்தாங்கிறது ஏத்துக்கலாமா? அதுதாங்க. அப்போ 2011 சிபிஐ வந்து சிதம்பரத்துக்கு கீழே இருந்தது. திமுக சேர்ந்த கனிமொழியும் ராஜாவும் அரெஸ்ட் பண்ணாங்க 2Gல. அதுக்கு மேல அழுத்தம் கொடுத்து 66 சீட் வாங்கினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள திமுக தயார், காங்கிரசும் தயார்னா நாங்களும் இதை ஏத்துக்கிறோம். புதுச்சேரி கூட்டணியில இப்போ ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிற கூட்டணியில இருந்து ரங்கசாமி கூட்டணியில இருந்து பிஜேபி வெளியில வர்ற மாதிரி இருக்கு. சூழல் எப்படி இருக்கு? அது சரியாயிருமா? அந்தந்த லீடர்ஸ் வந்து லோக்கல்ல கண்டிப்பா பார்த்துப்பாங்க. இன்னைக்கு அசாம்ல கூட ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. நாங்க 19 ஸ்டேட்டை ரூல் பண்றோம். இந்தியாவை கடந்த 12 வருஷமா ரூல் பண்றோம். கடந்த 25-26 ஆண்டுகளாக எங்களோட பாரத பிரதமர் மோடி வந்து தோல்வியே காணாம இந்த நாட்டையும் ஒரு ஸ்டேட்டையும் ரூல் பண்ணியிருக்காரு. 25 வருஷம் 26 வருஷம் தோல்வி என்பது என்னன்னே தெரியாத எங்க பாரத பிரதமர் மோடிக்கு ஒவ்வொரு எலெக்ஷனும் எப்படி நடத்தணும்னு தெரியுங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய ரேலி, நிறைய மீட்டிங்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அவர் வரும்போது எல்லாம் கண்டிப்பாக வந்து அபிஷியலா வரும்போது அபிஷியலா தெரியப்படுத்தும். தேர்தல் அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் தமிழிசை சொன்னாங்க. பொறுப்பாளர் இல்ல, அவங்க தான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணாங்க. தலைமைக்கு கொடுத்து அதை அப்ரூவல் ஆகிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாங்க மேலாண்மை குழு சார்பாக எப்படியெல்லாம் எலெக்ஷன் நாங்க நிக்கிற தொகுதியா இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்கிறது, தோழமை கட்சிகள் நிக்கிற தொகுதிகளும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரே மாதிரியாக 234 தொகுதியிலையும் சரியா ஒரே மாதிரியாக வேலை செய்வதற்காக அனைத்து பணிகளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் சீட் ஷேரிங் முடிச்ச பிறகு அதுக்கப்புறமா தேர்தல் பணிகள் தொடங்கப்படும். சரி, நன்றி, வணக்கம்.